ஒவ்வொரு ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. ஆண்டவரே ஞானத்தினால் நிரப்பி ஆண்டவரை நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறப்பா. எல்லாம் ஆண்டவரே எல்லா கொண்டாட்டங்களும் ஆண்டவரே அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆண்டவரே ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி காணப்பட கர்த்தர் நீர் கிருபை செய்தள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். திரு நாமத்திற்கே மகிமை செலுத்துகிறோம். சர்வ வல்லமுள்ள தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆளுகை செய்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவரை பாடி பிறப்பை குறித்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வமல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வமல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா, தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா. இங்கு பங்குமுற்று பசுந்தொட்டியில் படுத்திருக்கின்றார், பங்குமுற்று பசுந்தொட்டியில் படுத்திருக்கின்றார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பொன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, பொன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக. இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே. நாம் என்னமுடன் போய் தொழுக ஏகிடுவோமே, நாம் என்னமுடன் போய் தொழுக ஏகிடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா. இங்கு பங்குமுற்று பசுந்தொட்டியில் படுத்திருக்கின்றான், பங்குமுற்று பசுந்தொட்டியில் படுத்திருக்கின்றான். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. அல்லேலூயா. இன்னும் யாராகிலும் சபைக்குள்ள இருப்பீர்கள் என்று சொன்னால் தயவாக நீங்கள் வளாகத்திற்கு வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சி ஆரம்பித்துட்டோம். யாரும் நீங்கள் சபைக்குள்ளா இராதபடிக்கு தயவாக வளாகத்திற்கு வரும்படி தயவாக கேட்டுக்கொள்கிறோம். இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே. நாம் என்னமுடன் போய் தொழுக ஏகிடுவோமே, நாம் என்னமுடன் போய் தொழுக ஏகிடுவோமே. இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே. நாம் என்னமுடன் போய் தொழுக ஏகிடுவோமே, நாம் என்னமுடன் போய் தொழுக ஏகிடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக. மோட்சமிட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே,
முற்றமிட்டு தாழ்த்தியுள்ள முன்னணியிலே வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. அல்லேலூயா. யூதேயா தேசத்திலே ஆண்டவர் உலகத்தின் சகல பாவங்களையும் வாழ்கிற மனிதனை மீட்டெடுக்கும்படிக்கு அவர் மனிதனாகவே உருவெடுத்து வந்தார். அல்லேலூயா. மனிதனாக பிறந்து வந்தார். கடவுள் பிறக்கவில்லை, கடவுள் மனிதனாக பிறந்து வந்தார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா நம்முடைய பாவங்களை போக்குவதற்கு, சாபங்களை நீக்குவதற்கு, தரித்திரத்தை மாற்றுவதற்கு, ஏழ்மையை முற்றிலுமாய் அகற்றுவதற்கு. அல்லேலூயா. சேர்ந்த அந்த நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. சொல்லு. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்ணின் மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண் மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மிக்கவே, பரலோகம் கேட்கவே சுமந்தாரையா.
பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. நீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. நீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மிக்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மிக்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. நீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. நீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சத்தம் பத்தலையே. என்ன சொல்லலாம்? அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? என்ன சொல்லலாம்? ஹாப்பியா இருக்கிறவங்க மாத்திரம் என்ன சொல்ல போறீங்க? ஹalleluya சொல்லலாமா? ஹalleluya. பெரியவங்க தான் ஹாப்பியா இருக்காங்க, சின்ன பிள்ளைங்க யாரும் ஹாப்பியா இருக்க மாதிரி தெரியலையே. சத்தமா ஹalleluya. ரொம்ப முக்கியமான அறிவிப்பு, உங்களுக்காக ஸ்நாக்ஸ் ரெடியா இருக்கு. என்னெல்லாம் இருக்குப்பா? என்னெல்லாம் இருக்கு? பாப்கார்ன், வேற ஐஸ்கிரீம் இருக்கா? ஓகே, வேற என்ன ஃப்ளேவர்லாம் இருக்கு ஐஸ்கிரீம்?
சாப்பிட்டாச்சு ஆல்ரெடி. சரி ஓகே, எப்போனாலும் யாருனாலும் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அங்கேயும் கொஞ்சம் கூட்டம் கூடாமல் பார்த்துக்கோங்க. வாங்கிட்டு அங்கே நின்று சாப்பிடாம சீட்டுக்கு வந்துருங்க. சீட்டுக்கு வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு உங்களோட ஸ்நாக்ஸையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். யாருனாலும் எவ்வளோ நாளும் வாங்கிக்கோங்க. அடுத்த சில மணி நேரங்கள் ஒரு 2 hours அது மாதிரி நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஜிங்கிள் பெல்ஸ். எப்போதுமே நம்ம குட்டீஸ்லேருந்து ஆரம்பிப்போம். கரங்களை நல்லா தட்ட போகிறோம். பெரிய பெரிய சாண்டாஸ் பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டுக்கு எல்லாம் கேரல் ரவுண்டுக்கு சாண்டா கிளாஸ் வந்திருப்பாங்க, பெரிய பெரியவங்க வந்திருப்பாங்க. இப்போ இது பெனியல் ஃபேமிலியோட குட்டி குட்டி சாண்டாஸ். அவங்களுக்காக நல்ல கரங்களை தட்டலாமா? வாங்க வாங்க வாங்க. கரங்களை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்தலாமே. வாவ், சூப்பர். நீங்களே உண்மையா சொல்லுங்க, உங்க வீட்டு எல்லார் வீட்டுக்கும் சாண்டா கிளாஸ் வந்திருப்பாங்கல்ல, தாத்தா, கிறிஸ்மஸ் தாத்தா. அவங்க நல்லா ஆடினாங்களா இல்லை இவங்க நல்லா ஆடினாங்களா? அப்போ நல்ல கரங்களை அவங்களுக்காக தட்டலாமா? இன்னும் சத்தமா? தேங்க்யூ தேங்க்யூ, சூப்பரா பண்ணீங்க எல்லாரும். நெக்ஸ்ட் இப்போ என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறோம்? ஒன்ஸ் மோர் வேணுமா? ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. ஒன்ஸ் மோர் நீங்க கேக்குறவங்க அவங்களுக்கு ஏதாவது கிஃப்டோட தான் நீங்க கேட்கணும். கிஃப்ட் ரெடியா வச்சிருக்கீங்களா? கிஃப்ட் ரெடி பண்ணி வைங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஒன்ஸ் மோர் திரும்ப அவங்களோட ப்ரோக்ராம் திரும்ப கண்டிப்பா முடியறதுக்குள்ளாக அவங்களோட ப்ரோக்ராம் திரும்ப நம்ம கொடுப்போம். அடுத்து நம்ம ஜூனியர் பாய்ஸ் வர போறாங்க. எது மையான மகிழ்ச்சி என்ற இந்த ஸ்கிட் மூலியமாக நமக்கு சொல்ல வராங்க நம்ம ஜூனியர் பாய்ஸ். எல்லாம் கரங்களை தட்டி அவங்கள வெல்கம் பண்ணலாமா? யப்பா, இந்த பேக் கூட வெயிட்டா இல்ல, இந்த லஞ்ச் பேக் தான் வெயிட்டா இருக்கு. இங்க இத ஸ்டே பண்ணுவோம். இன்னும் நம்ம ப்ரோ வர காணலையே. ப்ரோ வந்துட்டேன் ப்ரோ. ஏன் ப்ரோ இவ்ளோ லேட்? ப்ரோ பல்லு தேய்க்க மறந்துட்டேன் ப்ரோ. நானும் பல்லு தேய்க்க மறந்துட்டேன். கீழே இருக்கிறவர்கள் அமைதி காக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். என்ன ப்ரோ அந்த 2 ப்ரோ வேணும் காணோம்? நம்மளாச்சும் பல்லு தேய்க்க மறந்துப்பான் ப்ரோ, அவங்க எந்திரிக்கவே மறந்துப்பாங்க ப்ரோ. ஆமா ப்ரோ. ஏன் ப்ரோ இன்னைக்கு லேட்? குளிக்க மறந்துட்டேன் ப்ரோ. ப்ரோ நம்மளாச்சு பல்லு தேய்க்க மறந்தோம், குளிக்கவே மறந்துட்டாங்க ப்ரோ. ஆமா ப்ரோ. பஸ் வர இன்னும் 1 மணி நேரம் இருக்கு ப்ரோ. ஆமா ப்ரோ. எக்ஸாம் வேற முடிய போகுது, கிறிஸ்மஸ் வர போகுது. எல்லாரும் கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடுறீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ப்ரோ. நான் சொல்றேன். சொல்லுங்க ப்ரோ. கிறிஸ்மஸ்னாலே சாப்பாடு தானே முக்கியம், அதுல இருந்தே ஆரம்பிக்க. எல்லாரும் சிக்கன் பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீங்க, குண்டா பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீங்க, யாராச்சும் அண்டா பிரியாணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா ப்ரோ, எங்க அம்மா அண்டாவை தூக்கி வச்சு செக்கு நாட்டு நல்லெண்ணெய ஊத்தி. செக்கு நாட்டு நல்லெண்ணெய் இல்ல, செக்கு நாட்டு நல்லெண்ணெய். ரெண்டு ஒண்ணுதான் ப்ரோ.
ஊற்றி ஒரு எண்ணெயை குளிப்பாட்டுறாங்களோ இல்லையா ப்ரோ, சிக்கனை மசாலாவில் குளிப்பாட்டி ஒரு பிரியாணி போடுவாங்க போவாங்க ப்ரோ, செம்மையாக இருக்கும். நான் கிறிஸ்மஸுக்கு எனக்கு மட்டுமே 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுப்பாங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ, எனக்கு நான் கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்க ப்ரோ. இப்போ நான் ஷேர் பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ப்ரோ எங்கள் வீட்டில் எப்போதும் சிம்பிளாக தான் ப்ரோ ட்ரெஸ் எடுப்போம். ப்ரோ நாங்கள் சில வருஷம் ட்ரெஸ்ஸே எடுக்க மாட்டோம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ப்ரோ எங்கள் அம்மா எனக்கு ஒரு பைபிள்லேருந்து ஒரு ஸ்பெஷலான வசனம் சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ரோ. ப்ரோ நான் சொல்கிறத நீங்கள் தான் ப்ரோ நல்லா கேட்கணும். நீதிபதிகள் 3:27 நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அதனால தான் ப்ரோ நாங்கள் எல்லா கிறிஸ்மஸ்க்கும் சிம்பிளான ட்ரெஸ் எடுப்போம். நாங்கள் எல்லா கிறிஸ்மஸ்க்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் ஏழைகளுக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம் ப்ரோ. இந்த கிறிஸ்மஸ்லேருந்து நீங்களும் அதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். உங்கள் வீட்டில் அண்டால செஞ்சீங்களா குண்டால செஞ்சீங்களா பிரியாணி? யார் வீட்டிலலாம் நீங்கள் பிரியாணி செஞ்சீங்க? நிறைய பேர் கை தூக்குறீங்களே. ஓகே, எல்லார் வீட்லேயும் பிரியாணி. ஓகே, அவங்களுக்கு ஒரு நல்ல கரங்களை தட்டிடலாமா? நல்ல. அடுத்ததாக சீனியர் பாய்ஸ் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ், டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நம்மளை மகிழ்விக்க வராங்க. கரங்களை தட்டி அவங்கள வெல்கம் பண்ணலாமா? நல்ல கரங்களை தட்டலாமே. Merry Christmas. மெர்சலான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நல்ல கரங்களை தட்டலாமா? எப்போதுமே ஸ்கூல்ல அப்புறம் வெளியிலலாம் டான்ஸ் கிளாஸ், டான்ஸ்க்காக காசு கொடுத்து மாஸ்டர்ஸ்ட்ட போய் டான்ஸ் கற்றுப்பாங்க, அப்படி தானே? இங்கே வந்து எங்கள் சர்ச்சில் உள்ள மாஸ்டர்ஸ் யார் சொல்லுங்க? ஆகாஷ் அண்ணனும் ஆனந்த் அண்ணனும். அவங்களுக்காக நல்ல கரங்களை தட்டலாமா? அவங்க தான் இந்த மெர்சலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. ஓகே, அடுத்ததாக இப்போ நம்ம ஒரு சின்னதா ஒரு கேம் ஒன்று பார்த்துடலாம். இப்போ கேம் கண்டக்ட் பண்றதுக்கு நம்ம யூத் பாய்ஸ். சத்தமே இல்லையா யூத் பாய்ஸ்க்கு? ஓகே, அவங்க கேம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, நடுவுல இது மாதிரி நிறைய அவங்க கேம்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதை கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த கேமை, அதுக்கப்புறம் விருப்பம் உள்ளவர்கள் மேடைக்கு வரலாம். ஓகேவா? என் கையில் என்ன இருக்கு? கையில் A4 ஷீட் இருக்கா? என் கையில் A4 ஷீட் தெரியுதா? இந்த A4 ஷீட் என்ன பண்ணேன்னா, இப்போ நாங்கள் 2 அண்ணன்மாருக்கு இப்போ பண்ணி காட்டுறோம். அதை நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து மேலே பண்ணணும். யாருனாலும் வரலாம், பெரியவங்க, சீனியர் பாய்ஸ். செகண்ட் வந்து அவங்க சுற்றணும். 30 செகண்ட் சுற்றிட்டு கரெக்டாக அந்த A4 ஷீட்டை கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே நிற்கணும். இதுதான் கேம். இதான் அந்த அண்ணன் கொஞ்சம் டைம் கம்மி பண்ணிட்டாங்க. ஆனால் 30 செகண்ட்ஸ் வந்து சுற்றணும். 30 செகண்ட்ஸ்னா 1 2 3 அந்த மாதிரி சுற்றிட்டு கரெக்டாக அந்த பேப்பருக்கு மேலே நிற்கணும். இதுதான் கேம். புரியுதா? கேம் புரியுதா? ஸ்டார்ட். சங்கர் அண்ணா கொஞ்சம் ஸ்பீடா சுத்துங்க. ஸ்டாப். ஓகே ஓகே ஓகே. 25 செகண்ட்ஸ் போதும். இது 22 செகண்டுக்கே அவங்களுக்கு முடியல. 25 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். 25 செகண்டே வச்சிருவோம். இதுல வந்து சங்கர் அண்ணன் பண்ண மாதிரி ஸ்டெப்லாம் வைக்க கூடாது. கீழே போட்டுட்டு அட் டைம் உடனே குதிக்கணும். 2 காலும் அதுல இருக்கணும். 2 காலும் அதுல இருக்கணும். கால் இப்படி வைக்கலாம் கூடாது, எட்டலாம் கூடாது. உடனே ஒரு இடத்துல ஜம்ப் பண்ணணும். 20 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3.
எல்லாரும் அவங்களை உற்சாகப்படுத்துங்க. நல்ல ஸ்பீடா சுத்தணும். எல்லோ சட்டை திவ்யாக்கா மட்டும் தான் கரெக்டா சுத்துறாங்க. டைம் அப். ஓகே ஓகே ஸ்டாப். யாரு பண்ணா? யார் ஃபர்ஸ்ட் நின்னது? யாரு? திவ்யாக்காவா? திவ்யாக்கா எல்லாரும் பாத்தீங்களா? திவ்யாக்கா ஓகே. கரங்களை திவ்யாக்காக நல்ல கரங்களை தட்டலாமா? பரிசுகள் எதிர்பார்க்க கூடாது, வெறும் கேம் மட்டும்தான். கைத்தட்டலே உங்கள் பரிசாக ஏற்றுக்கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா உங்களுக்கு? ஓகே நெக்ஸ்ட் பாய்ஸ். யார் ரெடியா இருக்கா? சீக்கிரம். அடுத்ததா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? அடுத்த ப்ரோக்ராம் நம்ம சீனியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒரு ஸ்கிட் பண்ண போறாங்க. கிறிஸ்மஸ்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த காலத்துல கிறிஸ்மஸ் எப்படிலாம் கொண்டாடப்படுகிறது என்ற நகைச்சுவை கலைந்த ஒரு ஸ்கிட்டோட நம்மளுக்கு சொல்ல வராங்க நம்ம சண்டே கிளாஸ் சீனியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். வாங்க கரங்களை தட்டி அவங்கள வெல்கம் பண்ணலாமா? சர்ச்சில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்னு சொன்னாங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. அம்மா அப்பா இந்த அம்மா அப்பா வேற போன வருஷம் வில்லு பாட்டு பாடி ஊருக்குள்ள நல்லா ஃபேமஸ் ஆயிட்டாங்க. என்ன நம்ம ட்ரெஸ் ஒரு மாதிரி இருக்கு? ஒரு தடவை தானே தோச்சோம். சரி ஒரு தடவை தோச்சோம், நம்மளுக்கு தானே தெரியும், யாருக்கு தெரிய போகுது? மேக்கப் போட்டு கவர் பண்ணிக்கலாம். என்னது மணி 7? பாஸ்டர் வேற 6 மணிக்கு ஆராதனை ஆரம்பிச்சிருன்னு சொன்னாங்களே. நம்ம கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும், யாருக்கு தெரியும்? சரி ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போவோம். ஜென்சி யாரு? நான் தாமோ ஏசப்பா வந்திருக்கேன். என்ன ஏசப்பா நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க உங்க பர்த்டேக்கு நாங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தா நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஆமாம்மா, எல்லாரும் எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க பார்க்க வந்தேனா, அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேனா. அதான் நீ ரொம்ப அழகா கிறிஸ்மஸ் கொண்டாடுறியம்மா. சரி ஏசப்பா வந்தது வந்துட்டீங்க, ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போவோமே வாங்களேன். இதை மட்டும் இன்ஸ்டால போட்டோம், வியூஸ் லைக்ஸ் பிச்சுக்கிட்டு போயிடும். சரி ஏசப்பா நான் போயிட்டு வரேன், நீங்க பாருங்க உங்க வேலையை. ஏம்மா ஏம்மா அந்த பைபிள் எடுத்துட்டு போமா. ஏசப்பா இது பைபிள் தான் ஏசப்பா. இல்லம்மா அது மேக்கப் கிட்டுமா. சாரி ஏசப்பா, கலர் ஒன்றா இருந்தனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அடடே இந்த மனுஷனை மீன் வாங்கிட்டு வர சொன்னா ஏதோ மானை பிடிச்சிட்டு வர மாதிரி இவ்வளோ நேரம் ஆக்குறாரு. என்ன பிரியாணி பாய் சொன்ன மாதிரி வரலையே. அடடே காஷ்மீர் சில்லி பவுடர் போட சொன்னார. நீங்க என்ஜாய் ஸ்நாக்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. கிறிஸ்மஸ் ஆராதனைக்காக சீக்கிரம் போலான்னு பார்த்தா இன்னைக்கும் நேரம் ஆயிட்டு. இது வேற மீன் பொரிக்கணும், சிக்கன் கிரேவி பண்ணணும். இந்த கிறிஸ்மஸே சமையலே போகுது. ரீட்டா யாருங்க? நான் தாமோ ஏசப்பா வந்திருக்கேன். ஏசப்பா நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க? ஆமாம்மா, எல்லாரும் எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க பார்க்க வந்தேனா, அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீ ரொம்ப அழகா சமையல்ல கொண்டாடுறியம்மா. அவ்வளவுதான் ஏசப்பா, இந்த தம் மட்டும் போட்டு போயிருமே ஏசப்பா. என்னது தம்மா? இந்த ஃப்ரெண்ட்ஸ் வேற கிறிஸ்மஸ்க்கு என்ன ஸ்பெஷல் கேட்டு உயிரை எடுக்கிறாளுங்க. சரி காலையில் ஆராதனை கட் பண்ணிட்டு சாயந்தரம் ப்ரோக்ராம் போயிடலாம். சாரி ஏசப்பா, இந்த ஜென்சி வேற கால் பண்ணிட்டாளே. சரி நம்ம வெளியே கிளம்புவோம். சாரி ஏசப்பா. இன்னைக்கு 6 மணிக்கு ஆராதனை, 5:55 சர்ச்சுக்குள்ள இருக்கணும். ஜாய் ஏசப்பா பரவாயில்லையம்மா, என்ன நீ கண்டுபிடிச்சிட்டியே. ஏசப்பா நீங்க எங்களுக்கு ஏராளமான நன்மைகள் செஞ்சிருக்கீங்க ஏசப்பா. ஏம்மா இவ்வளோ நேரத்தோடையும் இவ்வளோ ஒரு ஆர்வத்தோடையும் நீ சர்ச்சுக்கு இவ்வளோ சீக்கிரமா போற? உங்க பிறந்த நாள சர்ச்சில் போய் உற்சாகமாக
அழகா கொண்டாடுவேன் ஏசப்பா. நீ இவ்வளோ உற்சாகமாக என்னை ஆராதிக்க நினச்ச உன்னை எனக்கு பெருமையாக இருக்குமா. இப்படி ஒரு பிள்ளையை பார்க்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா. ஆண்டவராയ இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். சமாதான பிரபு உங்களை இந்த ஆண்டு சமாதானத்தினால் நிரப்புவார். சபையாக நாம் மற்றவர்களுக்கும் இந்த சமாதானத்தை கொண்டு செல்ல வேண்டும். அதுவே ஒரு நல்ல கிறிஸ்மஸ். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. என் பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படிக்கு உங்கள் மேல் இருந்த ஆக்கினையை நானே எடுத்துக்கொண்டேன் அல்லவா. உங்களை ரட்சித்தேன், உங்களை விடுவித்தேன், உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறேன் அல்லவா. உங்களை அழைத்ததே இந்த கிறிஸ்மஸ் செய்தியை அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே தானே. ஆனால் நீங்களோ இன்னும் ஆசீர்வாதத்தையே தேடுகிறீர்கள். இன்னும் என் அழைப்பை புரிந்து கொள்ளாமலே இருக்கிறீர்கள். எனக்கு அன்பு ஜனங்களே, என் அழைப்பை புரிந்து கொள்ளுங்கள். காலம் சமீபமாக இருக்கிறது. உங்கள் தாளந்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த சமாதான செய்தியை மற்ற அனைவருக்கும் பகிருங்கள். காலம் சமீபமாய் இதோ சீக்கிரமாய் நான் வருகிறேன். பூமியை நியாயம் தீர்க்கும்படி பிதா என்னை அனுப்புகிறார். ஆயத்தமாகுங்கள். அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னா, நம்ம சீனியர் கேர்ள்ஸ் சீனியர் கேர்ள்ஸ் ஒரு மேஷப் டான்ஸ் மூலியமாக நம்ம மகிழ்விக்க வராங்க. வாங்க சீனியர் கேர்ள்ஸ், கை தட்டினாதான் அவங்க வருவாங்களாம். நல்ல கரங்களை தட்டலாமே. சோ இந்த குளிர் வேற தாங்க முடியல. இந்த குளிர்ல இவ இங்க என்ன பண்றா? ஏய் ருக்மணி, இலையே வைரம், மார்கழி மாசத்துல மாடத்து கீழே உட்கார்ந்தாலே குளிர் தாங்க முடியல. இதுல பொழுது போனதுக்கு அப்புறம் இங்க என்ன பண்ற? அட அதுவா, வாசம் மொழிவி கோலம் போடலான்னு வெளியே வந்தேன். இந்த குளிர்ல வேற என்னால கோலம் போடவும் முடியலக்கா. அது இருக்கட்டும், இந்த கிறிஸ்தவங்க எல்லாம் காலையில எப்படித்தான் சர்ச்சுக்கு போறாங்களோ, அப்புறம் டிசம்பர் மாசத்துல சாயங்காலத்துல தொப்பியெல்லாம் மாட்டிக்கிட்டு மேலதாளத்தோட எப்படித்தான் போறாங்களோ. மேலதாளமா அப்படின்னா என்ன? அட கேரள சொல்றீங்களா? அட ருக்மணி அக்கா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? உங்களதான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன். என்னையவா? அட ஆமாக்கா, வர புதன்கிழமை கிறிஸ்துமஸ், அதான் கூப்பிட வந்திருக்கேன். வந்துருங்க. வருஷம் வருஷம் கிறிஸ்துமஸ்னு சொல்றீங்க, கேக்கும் கொடுக்குறீங்க, ஆனா அந்த கிறிஸ்துமஸோட நோக்கத்தை மட்டும் சொல்ல மாட்டீங்களே. அத கொஞ்சம் எங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லுங்களேன். அவ்வளவுதானக்கா, கிறிஸ்துமஸ சொல்றத காட்டிலும் உங்களுக்கு ஆடியே காட்டுறோம். நிறுத்துங்க. இப்பெல்லாம் ஆனா பாக்குறவங்களே தூங்கிடுவாங்க. இந்த பாட்டுக்கு இன்னொரு நியூ வெர்ஷன் வந்திருக்கு, அதுக்கு ஆடலாம் வாங்க. பிறந்தவரை போற்றி தூதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே. சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர். தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம், தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே. எல்லாம் சரிதான், ஏசு எங்க பிறந்தாருன்னு சொல்லிட்டீங்க, ஆனா எந்த காலத்துல பிறந்தாருன்னு சொல்லியே. ஏப்ல நீ எப்ப பிறந்த? நானு மழை காலத்துல பிறந்தேன். நீ எப்ப பிறந்த? நானு வெயில் காலத்துல பிறந்தேன். அட இருங்க, இப்படியே சொல்லிட்டு இருந்தா வெடிஞ்சே போயிரும். என்ன இப்ப உங்களுக்கு எப்ப பிறந்தாரு அதுதானே? இப்ப பாருங்க.
நேரம் அது நம் மேசிய மண்ணில் ஊதித்தா சில்லான குளிர் காற்று வீசும் நேரம் அது மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை அது மண்ணின் மாந்தரும் கதரும் நேரம் அது நம் மேசிய மண்ணில் ஊதித்தா. அக்கோய், உலகத்தோட ராஜாவே பிறந்தாருன்னு சொன்னீங்க. அங்க வேற எந்த சிறப்பாவும் நடக்கலையா? சிறப்பா நடக்கலையாவா? அவ்வளோ பெரிய ராஜா பிறந்திருக்காரு. அந்த இடத்துல நீ இல்ல நான் இல்ல யாருமே பாத்துறாத அவ்வளோ பெரிய பனிமூட்டம் அந்த இடத்த நிரப்பிச்சான். அந்த பனிமூட்டம் சும்மா ஒண்ணு வரல, மகிமையால வந்த பனிமூட்டமா. பாக்கலாமா? தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். நீங்களாச்சும் பரவாயில்லக்கா, கிறிஸ்மஸ்னா என்னன்னு இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. மித்தவங்கெல்லாம் கிறிஸ்மஸ்னாவே கேக்குதா கேக்குதான்னு கேக்குறாங்க. என்னமா கேக்குதா 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 இல்ல, கேக்குதா பிரியாணித்தா பலகாரத்தான்னு கேக்குறாங்க. ஆமா ஆமா, அப்புறம் கிறிஸ்மஸ்னா இது இல்லாமையா? பிரியாணி கம்ம கம்மக்கும் புது ட்ரெஸ் உடம்பெல்லாம் பல்ல பல்லக்கும். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். சாப்பிட்டவங்க அப்படி உள்ள வரும்படியா கேட்டுக்கொள்ற. போட்டோலாம் நீங்க அப்புறமா எடுத்துக்கோங்க. போட்டோஸ்லாம் அப்புறமா எடுத்துக்கோங்க. நீங்க உள்ள வரும்படியா கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துக்கள் இயேசுவுக்கே. கலகலா டோனஸ் பல்லகாரம் பிரியாணி கம்ம கம்மக்கும் புது ட்ரெஸ் உடம்பெல்லாம் பல பலக்கும். சப்பா, இவ்ளோ நேரம் மூச்சு வாங்கணும்ல, இதுல என்ன புரிஞ்சுது? இயேசு வந்தாலே அதிரடிதான் புரிஞ்சுது. அதிரடிதான் மண்ணில் பிறந்தாரு சரவடிதான். இயேசு வந்தாலே அதிரடிதான் மண்ணில் பிறந்தாரு சரவடிதான். வானோரு வாழ்த்த பூதலத்தோர் போற்ற வந்தாலே அதிரடிதான் மண்ணில் பிறந்தாரு சரவடிதான். வந்தாலே அதிரடிதான் மண்ணில் பிறந்தாரு சரவடிதான். சரவடி பெர்ஃபார்மன்ஸ் தான், அப்படிதானே? கரங்களை தட்டலாமா? நல்ல கரங்களை தட்டலாமா? கிறிஸ்மஸ்னா என்ன? சாப்பாடு, கோழிக்கறி, ட்ரெஸ்ஸஸ், பட்டாசு, செலிப்ரேஷன் எல்லாத்துலேயும் ஒரே பாட்டில் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. நல்லா அவங்களுக்காக கரங்களை தட்டலாமா? அடுத்த யூத் பாய்ஸ் நடத்துகிற ஒரு கேம், இது ரொம்ப ஸ்பெஷல் கேம். இதுக்கு வந்து பெரியவங்க தான் வரணும். என்ன கேம்னு இதுக்கு முன்னாடி நடந்த கேமில் என்ன கேம்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இப்போ சொல்ல மாட்டாங்களாம், எனக்கே சொல்லலை. பெரியவங்க தான் வரணும். இப்போ நீங்கள் வரலன்னா இங்கேருந்து வந்து உங்களை பிக் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க, கூட்டிகிட்டு வருவாங்க. ஒரு 3 பேர் வாங்க.
பெரியவங்க யாருனாலும் வாங்க. ரொம்ப 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 சிம்பிளான கேம். அவங்க கையில ஒரு 2 பொருள் கொடுக்கப்படும். ஒன்று வந்து லாலிபாப், இன்னொன்று வந்து சோப். நான் பின்னாடி இருந்து அவங்களுக்கு நான் என்ன சொல்றேனோ அதை அவங்க செய்யணும். லாலிபாப்னு சொல்லும்போது அதை லிக் நீங்க 4 பேரும் அவங்க கவனிங்க. லாலிபாப்னு சொல்லும் அவங்க அதை லிக் பண்ணணும், வாயில வைக்கணும். லாலிபாப்னா வாயில வச்சு சாப்பிடணும். சோப்புன்னு சொல்லும்போது மோந்து பார்க்கணும். இதுதான் கேம். ஓகே, புரியுதா உங்களுக்கு? புரியுதா? லாலிபாப்னு சொல்லும்போது லாலிபாப் வாயில வைக்கணும், சோப்புன்னு சொன்னா மோந்து பார்க்கணும். ஓகே, அதுதான் கேம். ரெடியா? எல்லாரும் ரைட் சைடுல தான லாலிபாப் வச்சிருக்கீங்க. எல்லாம் மாத்தல. உங்களோட ரைட் சைடுல லாலிபாப் வச்சுக்கோங்க, லெஃப்ட்ல சோப் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணிரலாமா? லாலிபாப் எடுத்துட்டு திரும்ப வைக்கா. வாணியக்கா கரைச்சிராதீங்க, ஒரு லாலிபாப் தான் உங்களுக்கு. லாலிபாப் சோப் வாயில நல்லா வைக்கணும். லாலிபாப் சோப். ரேவதிக்கா வாயில டேஸ்ட் பண்ணனும், வாயில நாக்குல வைக்கணும். சோப் லாலிபாப் சோப். இப்போ லாலிபாப் சோப்பை மாத்திக்கோங்க, கை மாத்திக்கோங்க. சோப் லாலிபாப் சோப் லாலிபாப் சோப் லாலிபாப். ரேவதிக்கா கையை கீழே வச்சிரணும். கையை வந்து லாலிபாப்னா லாலிபாப் சாப்பிட்டு கை கீழே வந்துடணும். சோப்னா ஸ்மெல் பண்ணிட்டு கீழே வந்துடணும். இவங்க இப்படி பக்கத்துல வச்சுக்கிறாங்க, இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணக்கூடாது. லாலிபாப் சோப் சோப் லாலிபாப் சோப் லாலிபாப். யார் அவுட்டு? ஓகே, அவுட்னா நீங்க அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சு போயிடலாம். நல்ல கரங்களை தட்டலாமே, டஃப் கொடுக்குறாங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சோப் நல்லா இருந்துச்சாக்கா? டேஸ்டா இருந்துச்சா? உங்களுக்கு தான் கம்பெனி தருகிற உங்களுக்கு கிஃப்ட். எடுத்துட்டு போயிருங்க, உங்களுக்கு தான். நிறைய எடுத்துட்டு போய். இதுதான் 2 கிஃப்ட். ஆமா, 2 கிஃப்ட் சொன்னால இதுதான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சோப் லாலிபாப் சோப் லாலிபாப் சோப் லாலிபாப் சோப். இப்ப கை மாத்துங்க. லாலிபாப் சோப் லாலிபாப். யார் வின் பண்ணிருக்கா? கரங்களை தட்டலாம், நல்லா கரங்களை தட்டலாம். அடுத்த 4 பேர் வாங்க. கை கீழே தான் இருக்கணும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமா? கை வந்து மடியில இருக்கணும். ஆமா, உங்களோட தொடையில இருக்கணும் 2 கையுமே. ஓகே, சோப் இது வந்து டெஸ்டிங் தான், அதனால வந்து ஓகே. லாலிபாப் கை வந்து மாத்தி வச்சுக்கோங்க. நீங்க மட்டும் ரைட் ஹேண்ட்ல லாலிபாப் வச்சுக்கோங்க. ஓகே, சோப் மாலாக்கா 2 டேஸ்ட் பண்ணிக்கிறாங்க, அவுட். ஓகே, பக்கத்துல வந்துக்கோங்க. ட்ரையல் முடிஞ்சிருச்சுல? ட்ரையலா இது? ஓகே, ஏக்கா உட்காருங்க. ட்ரையலா? சோப்புக்கு லாலிபாப்புக்கு வந்த மாதிரி இருக்கு. சோப்புன்னு சொன்ன உடனே சோப்பு ஸ்மெல் பண்ணிட்டு கையை கீழே வந்துடணும். நீங்க யாரு அந்த கடைசி உட்கார்ந்துருந்தவங்க? 2 இப்படி பாத்தீங்களா? இப்படி 2 இப்படி வச்சுட்டு இப்படின்னு இருந்தாங்க. அப்படி இருக்க கூடாது. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சோப் லாலிபாப் சோப் லாலிபாப் கை கீழே சோப் லாலிபாப் சோப் நீங்களோ யார் அவுட்? நீங்க தான் சொல்லணும். மாலாக்காவும் சத்யாக்காவும் அவுட். ஓகே, இவங்க 2 பேருக்கு தான் போட்டி. கை கீழே வரணும். ஏக்கா ஆரம்பிக்கலாமா? 2 பேரும். ஓகே, சோப் லாலிபாப் சோப் லாலிபாப் சோப் லாலிபாப் சோப். கை மாத்திக்கோங்க. இப்போ ஒரு சின்னதா ஒரு ட்விஸ்ட் ஒன்று பண்ணுவோம். அக்கா இந்த பக்கம் திரும்பிக்கோங்க. அக்கா நீங்க நீங்களும் திரும்பிக்கோங்க. இல்ல அதே தான், அவங்கள பார்த்து பண்ணிக்கோங்க. சோப் லாலிபாப்
லாலிபப் லாலிபப் சோப் சோப் லாலிபப் சோப் லாலிபப் சோப் சோப் சோப்பு லாலிபப் லாலிபப் சோப்பு சோப்பு. கரங்களை தட்டலாமா அவங்களுக்காக? நல்ல அடுத்ததா எது உண்மையான கிறிஸ்மஸ் என்று நம்ம பிரைமரி பிள்ளைங்க நம்மளுக்கு சொல்ல வராங்க. வாங்க கரங்களை தட்டி அவங்கள வெல்கம் பண்ணலாம். நல்ல கரங்களை தட்டலாமே. ஹாய் வர்ஷா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நல்லா படிக்கிறியா? நல்லா எக்ஸாம் எழுதிருக்கியா? அமைதி காக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நான் நல்லா எக்ஸாம் எழுதிருக்கேன். நீ எப்படி எழுதிருக்க? நல்லா படிக்கேன். நான் நல்லா எக்ஸாம் எழுதிருக்கேன். வேற என்ன எழுதினியா? கிறிஸ்மஸ் சொல்றதுனா ஜாலி தானே? ஜாலி தான். ஏன்டி ரொம்ப சோகமா சொல்ற? கிறிஸ்மஸ் வந்தா புது ட்ரெஸ் போல், பட்டாசு அடிக்கலாம், கேக் சாப்பிடலாம், பிரியாணி சாப்பிடலாம், ஜாலி தானே? புது ட்ரெஸ் போடுறது, பட்டாசு அடிக்கிறது, கேக் சாப்பிடுறது, பிரியாணி சாப்பிடுறது, அது மட்டும் கிறிஸ்மஸ் கிடையாது. ஜீசஸ்க்கு பிடிச்ச மாதிரி கொண்டாடுறது தான் கிறிஸ்மஸ். எப்படி கொண்டாடினா ஜீசஸ்க்கு பிடிக்கும்? ஜீசஸ் சொல்லியிருக்காங்கல்ல, ஏழைக்கு இருக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவன் திருப்பி கொடுப்பார். இதுபோல மிகவும் சிறியவர்களாகிய இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்னு ஜீசஸ் சொல்லியிருக்காங்கல்ல. ஏழை மக்களுக்கு உதவி செய்தான் உண்மையான கிறிஸ்மஸ். நாமளும் ஜீசஸ் விரும்புகிற மாதிரி கிறிஸ்மஸை கொண்டாடுவோம். நாமளும் நம்ம கூட படிக்கிற கஷ்டப்படுற ஃப்ரெண்டுக்கு ட்ரெஸ் கொடுப்போம். இந்த கிறிஸ்மஸை அவங்க கூட கொண்டாடுவோம். வா போகலாம். நல்ல கரங்களை தட்டலாமே பிள்ளைங்களுக்கு. அடுத்ததான் நம்ம சண்டே கிளாஸோட சீனியர் பாய்ஸ் ஒரு ஸ்கிட் போடுறாங்க. நம்ம யார் மாதிரி இருக்கணும், முக்கியமா இந்த உலகத்துல உள்ளவங்க மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்கிட் மூலமாக நாங்க சொல்ல வராங்க சீனியர் பாய்ஸ். யாரு பாது கதை தட்டிட்டே இருக்கா? ஆன்ஸ்டின். நான் தான். நீங்க யாரு? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் ஏசப்பா. ஏசப்பாவா? ஏசப்பாட ஜீசஸ் தானே? ஆமா. இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் தானே? ஆமா. ஹாப்பி பிறந்த நாள் ஏசப்பா. ஆமா, இன்னும் எனக்கு ஒன்று புரியல. நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நான் உன் கூட தான் கிறிஸ்மஸ் கொண்டாட வந்திருக்கேன். ஏன் கூடயா? நான் ஒரு கிறிஸ்தவனே கிடையாது. எனக்கும் கிறிஸ்மஸுக்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது. சரி இருங்க ஏசப்பா, எனக்கு நிறைய கிறிஸ்தவ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க தான் உங்களுக்கு சரி வருவாங்க. வாங்க ஏசப்பா, உங்களை அவங்களுக்கு காட்டுறேன். அம்மா, பைபிள் எங்க வச்ச? போன கிறிஸ்மஸ்க்கு எடுத்தது எங்க வச்சேன்னு தெரியலையே. எங்க வச்சேன்னு தெரியலையே. அந்த இருக்கு. ஒரே தூசி. அம்மா வாமா, யாரும் லேட் ஆயிட்டு, வாமா சீக்கிரம் போ. Praise the Lord. Praise the Lord, Pastor. இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் சபையின் போதகரின் சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நம்ம ஆராதனைக்கு திரும்பலாம். முதலாவது பாடல், எந்த நோயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த நோயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பாருங்க எப்படி துதிக்காங்க பாருங்க. இப்ப என்ன பண்றாங்க? வணக்கம். இரண்டாவது பாடல், அக்கினியாய் இறங்கிடுமே.
அக்கினாவாக அமர்ந்திடுமே, இருங்க ஏசப்பா, இருங்க பெரும் காற்றாக வீசிடுமே. ஏசப்பா இவன் ஏசப்பா இப்ப ரிலீஸ் ஆன புது பாட்டு அவன் கூட அம்மா பாட்டு பாடிட்டு இருக்கான். அக்கினியா இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியா இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியா இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. நாம் யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். நாம் எல்லோரும் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். என்ன ராபின், உங்களுக்கு சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? இல்ல நாய் பிரியாணி வந்து சாப்பிடுறியா? நாய் பிரியாணியா? என்ன ஏசப்பா இவங்க வீட்ல உள்ள சிக்கன் பிரியாணி நாய் பிரியாணி இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. வேதத்திலே கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி இந்த பூமியிலே பாவங்களை மன்னிக்க, ஏழைகளுக்கு உதவி செய்ய தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி நம்மளை எல்லாரும் ரட்சிக்க வந்திருக்கிறார். நாம் இந்த நாளிலே ஏழைகளை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு உதவி செய்வோம். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன். மெசேஜ் நல்லாவே இல்லடா. என்ன ஏசப்பா இவங்க உங்க மெசேஜ் அப்படியே அவமதிக்காங்க. இவங்க என்னடானா நல்லா ஆராதிப்பாங்கன்னு நினச்சா இவங்களும் இப்படி இருக்காங்க. சரி இருங்க ஏசப்பா, என் ஃப்ரெண்டு மாப்பிள்ளை அவன்கிட்ட கூட்டு போகிறேன் ஏசப்பா. சூப்பராக ஆராதிப்பான் ஏசப்பா. வாங்க ஏசப்பா, உங்களை கூட்டு போகிறேன். செக் டிஜே ரெடியா? இப்போ ரெடியாப்பா? ரெடியா? இப்போ அந்த மைக்கை வந்து சரியா இருக்கான்னு பாருப்பா. இந்த மைக்கும் ரெடியா இருக்கான்னு பாருப்பா. ரெடியா இருக்கா? கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு பாரு. மியூசிக்லாம் ரெடியா? ஓகே. நீ பாடு புரியுங்க, நீங்களும் புரியுங்க. என்ன ஏசப்பா இவங்க உங்களை துதிப்பாங்கன்னு நினச்சா இவங்களும் இப்படி இருக்காங்களே ஏசப்பா. வர வர இவங்களும் சரி இல்லாமல் போயிட்டாங்களே. இவங்களை வச்சு என்ன செய்ய? சரி இருங்க ஏசப்பா, என் மாப்பிள்ளைகிட்ட உங்களை கூட்டு போகிறேன் ஏசப்பா. அவன் ஒரே உபவாசத்திலே தான் ஏசப்பா இருப்பான். எதை செய்யனாலும் உடனே உபவாசம் தான் ஏசப்பா. உங்கள்கிட்ட கேட்காம இது வரைக்கும் அவன் எதுவுமே செஞ்சதில்லை ஏசப்பா. வாங்க ஏசப்பா, நான் உங்களுக்கு காட்டுறேன். அஜய், டேய் அஜய். சொல்லுங்கம்மா. என்னம்மா சொல்லுங்க. சாப்பிடாம என்னடா பண்ணுத? ஏமா இன்னைக்கு நான் கிறிஸ்மஸ் அன்னைக்குமா உபவாசம் இருந்து இன்னைக்கு ப்ரேயர் பண்ண போறேம்மா. இன்னைக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. நான் அதை சமைச்சிருக்கேன் இதை சமைச்சிருக்கேன்னு வந்து என்னை வந்து எழுப்பிடாதீங்க. நிறுத்துடா. அம்மா இன்னைக்கு உனக்காக மட்டன் பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன், சிக்கன் சுக்கா செஞ்சு வச்சிருக்கேன், மீன்ல சிக்கன் ஃப்ரை வச்சு மீன்ல 65 செஞ்சு வச்சிருக்கேன். நீ என்னடானா ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்க போறேன், கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லாத, அது பண்ணான்னு சொல்லிட்டு இருக்க. ஏமா இது எதுவுமே எனக்கு வேண்டாம், ஒண்ணுமே எனக்கு வைக்க கூடாது. கெஸ்ட் வந்திருக்காங்க. டேய் உனக்கு பிடிக்குமே பால் பாயாசம் பண்ணி வச்சிருக்கேன்டா அம்மா. இல்லம்மா எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். இன்னைக்கு நான் ப்ரேயர் பண்ணி இன்னைக்கு உபவாசத்துல இருந்து நான் ஒரு விண்ணப்பத்தை வாங்கிட்டு வருவேன். அந்த தருணத்தில் அந்த நிமிடத்தில் நான் வருவேம்மா. ஏசப்பா என்கிட்ட எப்போ பேசுறாங்களோ அப்பந்தான் நான் வருவேம்மா. சரிடா, என்ன பிள்ளையோ தெரியல ஏசப்பா. சரி ப்ரேயர் பண்ணுவோம். தேவனுக்கே மகிமை, தேவத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே
தினமுமக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. வந்துட்டு மகிமை வந்துட்டு கிருபை வந்துட்டு என்ன தேடி வந்துட்டு. சரி, இந்த கிருபையை பரவ பார்த்துக்கலாம். இந்த கிருபையை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஹலோ க்ளோரிமா, சொல்லுடி. ஹலோ, ஹாப்பி கிறிஸ்மஸ்டா. ஹாப்பி கிறிஸ்மஸ் டி. என்னடி பண்ணுத? நானா இப்பதான்டா கிறிஸ்மஸ்க்கு நல்லா பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். நீ என்ன பண்ற? நானும் பிரியாணி, மட்டன், சிக்கன், மீன் அது இது நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கேன்டி. சே, பரவாயில்ல, நிறைய சாப்பிட்டுருக்க போல. ஆமா, நிறைய சாப்பிட்டேன். நீ நல்லா சாப்பிட்டியா? நீ என்னடா பண்ற? நான் சர்ச்சுக்கு போகணும். நாங்கள் அங்கே கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்னு சொன்னாங்க. நாங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமாடி. போலையா? என்னடி ப்ரோக்ராம்க்கு போலையாடா? நான் பெறவு பார்த்துக்கலாம்டி. இப்போ நம்ம பேசுவோம்டி. சரி சரி, நம்மளுக்கு இதான்டி முக்கியம். ஆமா ஆமா ஆமா. சரி, எங்க அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறமா கால் பண்ணிட்டா? சரிடி, ஓகே, வைக்கேன். சரி, நானும் ப்ரேயர் பண்ணணும்டி, வைக்கேன். சரி சரி, ஓகே, பாய். அம்மா, ஏசப்பா, என் பிள்ளை மகிமை கிரேஸ்னு உங்களையே துதிக்கானே ஏசப்பா. இப்படி ஒரு பிள்ளைய நான் எங்கேயுமே பார்க்கலையே ஏசப்பா. கிறிஸ்மஸ் அன்னைக்கு என் பிள்ளை பிரியாணி கூட சாப்பிடாம பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றானே, எனக்கு அப்படியே புல்ல இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே மகிமை. சரி, இப்போ அவர் மகிமையை பார்த்தாச்சு, இப்போ அவருடைய கிருபையை பார்த்தாச்சு. இப்போ அவருடைய மகிமை தேவையில்ல, அவருடைய கிரேஸ் தேவையில்லாம். அதனால அவருடைய மகிமையை பார்ப்போம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. வந்துட்டு. சரி, இந்த இதை பெறவ வச்சுக்கலாம். நம்ம இந்த இதை மகிமையை பார்ப்போம். ஹலோ கிரேஸ்மா, சொல்லுடி. கேக்குதாடா? எல்லாரும் எப்படிடி நான் அந்த பாட்டு படிக்க ஏத்தாப்புலே வரீங்க? என்னது புரியல? சரி, ஒன்றும் இல்லடி, வைடி. அதை வைடி, பெறவ பார்த்துக்கலாம். சரி சரி. மேரி கிறிஸ்மஸ்டா. மேரி கிறிஸ்மஸ் டி. கிறிஸ்மஸ்லாம் எப்படிடி போனுச்சு? வாய்ஸ் சூப்பரா இருக்காடா. கேக்குதா ஒழுங்கா? கேட்கலடி, ஒழுங்கா கேட்கல, சொல்லு. இப்போ கேக்குதா? கேக்குதுடி, சொல்லுடி. என் வாய்ஸ் எப்படிடா இருக்கு? ஸ்வீட்டா இருக்கா? உன் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குடி. அப்படியாடா? தேங்க் யூ. ஏன்டா அப்படி சிரிக்கிற? நீ சிரிச்சா உன் வாய்ஸ் கேட்க முடியாதுலடி, அதனால தாண்டி நானே சிரிச்சுக்கிட்டேன். அப்படிலாம் சொல்லாதடா. சரிடி, எனக்கு வெக்கமா வருதுடா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்காங்கடி பைபிள்ல. அப்படியா? சரி சரி. நீ சர்ச்சுக்கு போனியா? ஆமாடி, சூப்பரா இருந்துச்சு. பாட்டு பாடினாங்க பாரு, கத்தரையே நீ பாடு அப்புறம் அப்படின்னு ஒரு பாட்டு படிச்சாங்க பாரு. அபிஷேகம் அப்படி என் உள்ள அப்படி பாய்ந்து பாய்ந்து உச்சி முதல் பாதம் வரை சும்மா அப்படி தெரிச்சு வந்துச்சுடி. அப்பா, இப்ப சொல்லும் போதே எனக்கு கை கால்லாம் நடுங்குதுடி. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. உங்க சர்ச்சில் என்னடி பாட்டு படிச்சாங்க? எங்க சர்ச்சில் அவ்வளோலாம் இல்லை, நார்மலாக தான் எப்பயும் போல இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தேன். சரி சரி சரி. உனக்கு டைம் ஆகலையா ப்ரோக்ராம்க்கு? ப்ரோக்ராம்க்கு இல்லடி, நான் உபாஸ் வந்து ப்ரேயர் பண்ணதேன்டி, ப்ரேயர் பண்ண போறேன்டி. சரிடி, நான் வைக்கேன். சரி சரி, பாய். ஏசப்பா, உங்களுக்கு நன்றி ஏசப்பா. என் பிள்ளை கிரேஸ்மான்னு உங்களையே 24 மணி நேரமும் நினைச்சிட்டு இருக்கானே ஏசப்பா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஏசப்பா. என்னால உண்மைக்குமே தாங்க முடியல. பாஸ்டர் இந்த வாரம் சொன்னது போலயே என் பிள்ளை உன் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லைன்ட்டு வசனத்தை சொல்லி என் பிள்ளை ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். இந்த வாரம் பாஸ்டர்கிட்ட எப்படியாவது என் பிள்ளைய பத்தி நான் சொல்லணும். என் பிள்ளை எப்படி ஜெபம் பண்ணதான், கிரேஸ்னு நீங்க தான் எல்லாமேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கானே. இப்படி ஒரு பிள்ளைய நான் பார்க்கவே இல்லை. என் பிள்ளை கிடைச்சது எனக்கு அற்புதம். நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. என்ன ஏசப்பா இவனும் இப்படி இருக்கான்? இவன் என்னடான்னா ஒரே உபாசம் உங்ககிட்ட பேசத்தான்னு நினைச்சா அவன் லவ்வர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான். இவனை வச்சு நான் என்ன செய்ய? தினமும் உபாசம் ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவன் லவ்வர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். 2 3 தெரியாது, எத்தனை இருக்கோ யார் கண்டா. சரி வாங்க ஏசப்பா, உங்களை இன்னொருத்தண்டை வேணா நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். அவனை வேணா நீங்கள் கரெக்டானு பாருங்க ஏசப்பா, உங்களுக்கு ஏற்றவனா இருக்கானா பாருங்க. ஐயோ டைம் ஆச்சே, ஃபங்க்ஷனுக்கு வர 2 சேர் வேறு போடணுமே.
சீக்கிரம் வர டைம் ஆச்சா யாருமே டைம் ஆச்சா டைம் ஆச்சு எங்க வாடா யார் வந்திருக்கா பாரு ஏசுபா வந்திருக்கா வாங்க ஏசுபா வாங்க ஏசுபா வாங்க ஏசுபா நீங்க தான் எங்க ஸ்பெஷல் கெஸ்ட் உட்காருங்க உட்காருங்க வாங்க ஏசுபா ஜூஸ் தண்ணி எல்லாத்தையும் எடுத்து வா ஏதோ கத்துற சவுண்ட் கேக்கு யார் அது விஜய் வந்திருக்காரு விஜய் வந்திருக்காரு விஜய் வந்திருக்காரு வாங்க விஜய் ஏசுபா கொஞ்சம் தண்ணி உட்காந்துக்கோங்க என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க இல்ல பக்கத்துல ஷூட்டிங் நடந்துச்சு அது கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க அதனாலதான் ரொம்ப லேட் ஆகும்னு சொன்னாங்க அதான் அங்க பக்கத்துல கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடக்குன்னு சொன்னாங்க அதான் அங்க போய் லேசா விசிட் பண்ணி வரது வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கலாம் இல்ல ஏசப்பா இருக்காங்க நம்ம ஏசப்பா தான் ஓ என்னமோ சொல்லுதீங்க என் நெஞ்சுக்குள் குடியிருக்கும் கிறிஸ்தவனே இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் பாய் பாய் விசில் சவுண்ட் கேக்குதா உனக்கு யார் வந்திருக்கா டோனி கொஞ்சம் விண்ணப்பத்தெல்லாம் கேட்காரு வாங்க தோனி வாங்க தோனி என்ன இந்த பக்கம் தோனி இங்க ஒரு சிஎஸ்கே மீட்டிங் இருந்துச்சு அதான் அட்டெண்ட் பண்ணிட்டு போலாம் நீங்க இந்த வருஷம் மேட்ச் விளையாடிங்கன்னு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் ஒரு வரத வந்துட்டீங்க ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கேன் ஜீசஸ் இருக்காரு அது எப்படி நம்ம ஏசப்பா தான் கொஞ்சம் ஸ்பீச் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு விசில் போடுங்க எனக்கு ரொம்ப நாள் கனவு ஒரு தோனிக்கு ஒரு பால் போடணும் பால் போட்டுக்கலாமா கண்டிப்பாக ஏசப்பா போறாரு ஏசப்பா போறாரு ஏசப்பா போறாரு ஐயோ ஏசப்பா போயிட்டாரு என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா உங்கள் பிறந்த நாள் அன்னைக்கும் ஒரு நல்ல ஒரு மனுஷங்களை கூட என்னால் உங்களை காட்ட முடியல ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா நான் வாங்க கூட தான் கிறிஸ்மஸ் கொண்டாட வந்திருக்கேன் என்னது ஏன் கூடயா ஏசப்பா நான் நிறைய பாவங்கள் செஞ்சுருக்கேன் ஏசப்பா நான் ஒரு பாவி ஏசப்பா நான் பாவத்தை மன்னிக்க தான் இந்த உலகத்துக்கே வந்திருக்கேன் என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா இந்த ஸ்கிட்டோட தலைப்பு யாருக்காக கிறிஸ்மஸ். இந்த ஸ்கிட் மூலமாக நம்ம தெரிந்து கொள்வது என்னவென்றால், இதே போல் கிறிஸ்துவர்கள் நாமும் நிறைய நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை முக்கியத்துவம் கொடுக்காம உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தரித்து நம் தேவனை துக்கப்படுத்துகிறோம். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நல்ல நாளிலே நாமே தேவனுக்கு பிரியமான பலியாக அர்ப்பணித்து தேவனுக்கு பிரியமாய் வாழ வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். தேவன் நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இல்லை கரங்களை தட்டலாமே. ஏசப்பாக்கு, தோனிக்கு, விஜய்க்கு எல்லாருக்கும் சேர்த்து தட்டலாம். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக கேம் தான். இந்த பசங்க அப்படி நில்லுங்கப்பா, சீனியர் பாய்ஸ் அப்படி நில்லுங்க, அப்படி கேம் விளையாடிட்டு போயிருங்க. எத்தனை பேர் வேணும்? 5 பேர் ஒரு ரெண்டு டீமாக விளையாட போகிற கேமு. ஒரு டீமில் வந்து 5 பேர், இன்னொரு டீமில் 5 பேர். இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்கு, யாரும் போக வேண்டாம். ஒரு டீம் ரெடியாக இருக்காங்க, இன்னும் ஒரு 5 பேர் தேவைப்படுறாங்க. 5 பேர் வாங்க. இங்க இருந்து ஒரு இந்த ஸ்ட்ரா இருக்கும், இந்த ஸ்ட்ரா வந்து வாயில தான் வைக்கணும், இப்படி வச்சுக்கணும், வாயில வச்சுக்கணும். இந்த ஸ்ட்ராவை இந்த கை யூஸ் பண்ணாம இன்னும் கொஞ்சம் வாயை யூஸ் பண்ணி பக்கத்துல இருக்க அப்படியே ஸ்பூனை அப்படியே கப்பு பாஸ் பண்ணணும். இதுதான் கேம். இதுல வந்து இப்போ இங்க இருந்து ஃபர்ஸ்ட் 1 2 3 5 5வது இருக்கிறவங்ககிட்ட யார் ஃபர்ஸ்ட் கொண்டு போறாங்களோ அவங்க வின்னர்.
இவங்க இந்த சைடு கொண்டு போகணும், இவங்க இந்த சைடு கொண்டு போகணும். லாஸ்ட்டில் இருக்கிற நபர்கிட்ட கப்பு போதோ அவங்க தான் வின், ஃபர்ஸ்ட் வின். கப்பு கையில் படக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராலே தான் இருக்கணும். சரியா? ஜெயிச்சிட்டாங்க. ஒரு டீம் ஜெயிச்சிருச்சு. டான்ஸ் பசங்க எங்க? இப்போ நம்ம சீனியர் பாய்ஸ் ஒரு மிலிட்டரி மார்ச் பாஸ்ட் டான்ஸ். சாபங்கள் நீக்கிடவே இயேசு வந்தாரே, சாபங்கள் நீக்கிடவே இயேசு வந்தாரே, சாபங்கள் நீக்கிடவே இயேசு வந்தாரே, இயேசு பிறந்தாரே, இயேசு பிறந்தாரே, சமாதானம் தந்திடவே இயேசு வந்தாரே, இயேசு பிறந்தாரே, இயேசு பிறந்தாரே. பரலோகம் சேர்த்திடவே இயேசு வந்தாரே, பரலோகம் சேர்த்திடவே இயேசு வந்தாரே, பரலோகம் சேர்த்திடவே இயேசு வந்தாரே, இயேசு பிறந்தாரே, இயேசு பிறந்தாரே. இயேசு உன்னை நேசிக்கிறார் உனக்கு தெரியுமா, இயேசு உன்னை நேசிக்கிறார் உனக்கு தெரியுமா, இயேசு உன்னை நேசிக்கிறார் உனக்கு தெரியுமா, இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas. Happy, 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 happy Christmas. Happy, merry Christmas. Happy, merry Christmas. Happy, merry Christmas. Happy, merry Christmas. சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. எல்லாம் ஒரு பெரிய போடுங்க. ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் கேம் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ரீல்ஸில் பார்த்துருக்கீங்க? இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் வருது, சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. என்னென்னா பாஸ்டர் அப்படி இல்லைன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் வந்து முன்னாடி உட்காந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பின்னாடி வந்து அவங்களோட ஸ்டாஃப் எல்லாரும் வந்து அவங்க சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவங்க யாருன்னு கண்டுபிடிப்பாங்க. அது ரீல்ஸ் பார்த்துருக்கீங்களா? சொல்கிறது புரியுதா? இப்போ அதற்காக பாஸ்டர் மேடை கலைக்காம எல்லாம் கரங்களை நல்லா தட்டலாமா? பாஸ்டர் கை தட்டணும் சொல்றாங்க. இது எல்லாரும் சத்தமா பாஸ்டருக்கான கை கேம். தட்டுங்க. நல்ல கரங்களை தட்டலாமே. தோற்று போக செய்து விடுவீர்கள் போல இருக்கு. இல்லை, தோற்று போக மாட்டீர்கள் என்று நம்புகிறோம். ஒவ்வொருத்தரா வருவாங்க, வந்து அவங்க பாஸ்டர் பிரைஸ் லார்ட் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பாஸ்டர் வந்து யாருன்னு கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் யாராவது இதில் கலந்து கொள்ள விரும்புகிறீங்களானால் முன்பதாக வரலாம். பாஸ்டர் பிரைஸ் லார்ட் நல்லா இருக்கீங்களா? எங்க நல்லா இருக்கிறது? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. பாஸ்டர் பிரைஸ் லார்ட் நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டுமா? நான் எந்த ஏரியாலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லு. விகேபுரம். ஏய், விகேபுரமா நீ? ஜார்ஜ்புரம். சகாயம். சகாயம்? சகாயம் மக யாரு? வித்யா. வித்யா. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து க்ளூ, அடுத்ததுக்குலாம் க்ளூ கிடையாது. சரியா? பாஸ்டர் பிரைஸ் லார்ட் நல்லா இருக்கீங்களா? பாஸ்டர் பிரைஸ் லார்ட் நல்லா இருக்கீங்களா? எந்த ஏரியாமா? ரிப்பீட். பாஸ்டர் பிரைஸ் லார்ட் நல்லா இருக்கீங்களா?
இதுக்கு முன்னாடி கோட்ராங்குளத்துல இருந்தேன். இப்போ எந்த குளத்துலம்மா? அடையக்கரங்குளம். அடையகுளத்தில் வீட்டு நம்பருமா? எனக்கே தெரியாது பாஸ்டர். அப்பா பேரு? சகாயம். சகாயமா? எந்த சகாயமா? தேவ சகாயம். அப்போ சரி. திவ்யா. ஓகே. பாஸ்டர் பிரைஸ்லாம் நல்லா இருக்கீங்களா? நீ யாருமா? மெல்ல சொல்லு. பாஸ்டர் பிரைஸ்லாம் நல்லா இருக்கீங்களா? காதல விடலம்மா. க்ளூ கொடுமா. இவ்வளோ நேரம் பேசினாலும் அவள் இவ்வளோ அமைதியாக தான் பேசுவா. பாட சொன்னா கூட சத்தமாக பாட மாட்டான். கீபோர்டா? அப்படியா? யார், பவித்ராவா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா? பவித்ரா வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா? நீ என்ன ஹைட்டுமா? எனக்கே தெரியாது பாஸ்டர். எனக்கும் தெரியாதுமா. யாரு? பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா? ஜோயலா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா? ராஜி. பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா? வினோ. பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா? க்ளூ கொடுமா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா? ஆதார் கார்டில் பேர் என்னம்மா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா? இன்னொரு தடவை சொல்லுங்க. பிரைஸ் லார்ட். சுந்தர். சூப்பர். இன்னொரு பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஜவஹர். சாத்தியமே இல்லைப்பா. கரெக்ட். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா? ஒன் மோர் டைம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குமா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா? க்ளூ கொடுமா. 29ஆம் தேதி. 29. ஜெனிஷா. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா பாஸ்டர்? மோசஸ். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா? க்ளூ கொடுங்க. இன்னொரு வாட்டி சொல்லு. பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா? முடியலமா. வி சிட்டி. சரி, ரைட். ரேவதி. சூப்பர். வெரி குட், வெரி குட். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா? கடையம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா?
இன்னொரு வாட்டி சொல்லு. பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா? ஜூடிதா இல்லையே. பஹரன். சூப்பர் சூப்பர், கரங்களை நல்லா தட்டலாமே. எல்லாரும் ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க, பெரியவங்க எதுவுமே பண்ணல. அதாவது சர்ச் பெரியவர்கள் எதுவுமே திருமணமானவர்களா? எல்லாரும் திருமணமானவர்களா தெரியலையே. சின்ன பையங்களும் இருக்காங்களா? ஓகே, சீக்கிரம் திருமணம் ஆக போகிறவர்களும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்க எதுவுமே பண்ணல, நீங்கள் நினச்சிடக்கூடாதுல்ல. அதனால ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராங்க. எல்லாம் கரங்களை தட்டி அவங்கள வரவேற்கலாமா? நல்ல பலமாக கரங்களை தட்டலாமா? ஒரு கதா கலைச்சபம். அன்பார்ந்த தேவஜனமே, இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை கூறி இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலும் கிறிஸ்துவின் பிறப்பை ஒரு பாடல் மூலமாக சொல்ல வந்திருக்கிறோம். ஆமென். நம்ம எல்லாரும் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். தொண்டையை செக் பண்ணிக்கிடுவோம். மிளகு பால் ரெடியாக இருக்கா? சரி. ராஜனை பாட வந்தோம், இயேசு ராஜனை பாட வந்தோம், ராஜனை பாட வந்தோம், இயேசு ராஜனை பாட வந்தோம். மண்ணுயிர் மீட்க வந்த வல்லபராபரனை கணமுடன் உயர்த்தி, கணமுடன் உயர்த்தி, ராஜனை பாட வந்தோம், இயேசு ராஜனை பாட வந்தோம். அந்த காலத்திலே அண்ணா ரொம்ப இழுக்கண்ண. அந்த காலத்திலே யூதேயா யூதேயான்னு ரெண்டு நாடானே வந்துட்டீங்களா? யூதேயான்னு ஒரு நாடு, அதை காலனியை கொண்ட அண்ணா ரெண்டு காலனியானே. காலனினா அதை தம்முடைய ஆளுகைக்கு கீழே வச்சிருந்த ஒரு ராஜா இருந்தார். அகஸ்துராயன்னு ஒரு ராஜா. அந்த ராஜா ஒரு கட்டளை பிறப்பிச்சார். ஜனத்தொகைய கணக்கெடுத்து போக சொல்லிவிட்டா, சொந்த ஊருக்கு எல்லாரையும் போக சொல்லிவிட்டா. ஆமா, ஜனத்தொகைய கணக்கெடுத்து வைக்க சொல்லிவிட்டா, சொந்த ஊருக்கு எல்லாரையும் போக சொல்லிவிட்டா. அந்த காலத்திலே யோசேப்புன்னு ஒரு மனுஷன் இருந்தார். நீதிமான், தாவீது வம்சத்துல வந்தவர். அப்படிப்பட்ட நேரத்திலே ஒரு வினோதமான ஒரு கணக்கு. என்ன கணக்கு? 14 ஆமா 14 தலைமுறை 14 ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறை 14 தாவீது தொடங்கி பாபிலோன் சிறு வரைக்கும் 14 ஆமா 14 தாவீது தொடங்கி வரைக்கும் 14 ஆமா 14 பாபிலோன் சிறு வரைக்கும் இயேசு வரைக்கும் 14 தலைமுறை 14 ஆமா 14. யோசேப்பு ஒரு நீதிமான், தாவீது வம்சத்துல வந்தவர்னு சொல்லி பார்த்தோம். அந்த யோசேப்புக்கு ஒரு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்துச்சு. நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு பேர் தெரியுமா? என்ன பேர்? மரியாள். ஆமா, அந்த மரியாளை தான் ஆண்டவர் தம்முடைய திட்டத்துக்கு என்று தெரிந்து கொண்டிருந்தார். மட்டும் இல்லாம அந்த மரியாளத்துல ஒரு தூதன் அனுப்பினார். அந்த தூதன் என்ன செஞ்சார் தெரியுமா? மரியாளுக்கு முன்னாடி வந்து நின்னார். என்ன சொன்னாரு? மரியாளை திகையாதே, உன்னிடத்திலே அவதரிப்பார், திகை
உலகம் முழுவதும் உன்னை பாக்கியவது என்றே புகழ போகிறது பாரு. ரட்சகர் வந்து உந்தன் வயிற்றில் பிறக்க போகிறார். ஆமா, ரட்சகர் வந்து உந்தன் வயிற்றில் பிறக்க போகிறார். ஆமா, வர போகிறார். இப்படி சொன்ன உடனே மரியாளுக்கு ஒரே யோசனை. தூதன் வந்து நின்னாரு. இந்த மரியாளுக்கு முன்னாடி வந்து நின்ன உடனே இந்த காலத்து மரியாதை இருந்தா என்ன செஞ்சிருப்பான்? என்ன பண்ணிருப்பா? வாட்ஸ்அப்ல போட்டிருப்பா, ஃபேஸ்புக்ல போட்டிருப்பா, இன்ஸ்டாகிராம்ல போட்டிருப்பா. முடிஞ்ச அளவுல தூதனோடு கூட நின்று ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டுப்பா, ஸ்டேட்டஸ்ல. ஆனா இந்த மரியாதை என்ன செஞ்சா தெரியுமா? யார்கிட்டையும் சொல்லல. இப்போ இருக்கிற மரியாதை என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? ஐயோ, நான் எப்படி என்னால முடியும்? இப்பதான் எனக்கு நிச்சயமாயிருக்கு, என்னால முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா மரியாதை என்ன செஞ்சாங்க? அப்படியே அர்ப்பணிச்சாங்க. அர்ப்பணிச்சது மட்டும் அப்பா அம்மாட்ட சொல்லல, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லல, தெரிஞ்சவங்கிட்ட சொல்லல, யாருக்கும் சொல்லாம தேவ திட்டத்துக்கு என்ன செஞ்சாங்க? அர்ப்பணிச்சான்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமா, இப்படி இருக்கிற வேலையில தான் ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் அவருடைய திட்டத்தை நம்ம கிட்ட வந்து நிறைவேற்ற சொல்லும்போது நாமும் என்ன செய்யணும்? அவருடைய அவருக்கென்று அர்ப்பணிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது தான் அகஸ்து ராஜன் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு கணக்கை எடுக்க சொல்லி சொந்த ஊருக்கு எல்லாரும் போகணும், வரி கட்டணும். வரினா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி எல்லா வரியும் என்ன செய்யுது? அந்த காலத்துலயும் என்ன செஞ்சது? இருந்தது. அப்போ யோசேப்பு என்ன செஞ்சார் அப்படின்னா, கிளம்பிட்டார். எங்க போனார் தெரியுமா? யூதாவுல இருக்கிறதான தாவீது ஊரான பெத்லகேமுக்கு போயிட்டாரு. சாதாரண பயணமா? சொகுசான பயணமா? நெறமாச கர்ப்பிணியாயிருந்த அந்த மரியாள அழைச்சிக்கிட்டு தேடி அலைஞ்சா தூரம் தேடி அலைஞ்சா. ஒண்ணும் கிடைக்கல கல்ல இடம் கிடைக்கல, ஒண்ணும் கிடைக்கல தங்க இடம் கிடைக்கல. மரியாள கொண்டு போய் மாட்டு கொட்டகையில தங்க வச்சாரு. யோசேப்பு தங்க வச்சாரு. அங்கேதானே பிறந்தாரு நம்ம ரட்சகர், நம்ம எல்லாம் மீட்க வந்த இயேசு பாலகர். தலை சாய்க்க ஒரு இடம் இல்லையே, முன்னணை தானே கிடைச்சது, முன்னணை தானே, முன்னணை தானே கிடைச்சது, முன்னணை தானே. இப்படி இருக்கும்போது ஏரோது ராஜா இதை கேள்விப்பட்டு சாஸ்திரிகளை வர சொன்னாரு, வேதத்துல பெரியவங்களை வர சொன்னாரு. வர சொல்லி என்ன சொன்னாரு தெரியுமா? இயேசு எங்கே பிறப்பாருன்னு ஏரோது ராஜா அவங்கள கேட்டா, அவங்கள கேட்டா, அவங்கள கேட்டா, அவங்கள கேட்டா. பொய்ய சொல்லல யாரும், பொய்ய சொல்லல. ஆமா, பொய்ய சொல்லல யாரும், பொய்ய சொல்லல. யூதேயாவில் பெத்லகேமிலே யூதரோட ராஜா அங்கே வந்து பிறப்பா, வந்து பிறப்பா, வந்து பிறப்பா என்று சொன்னாங்க, சொல்லிடுவாங்க. எழுதி வச்சிருக்கு அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. ஆமா, எழுதி வச்சிருக்கு, வேதத்துல எழுதி வச்சிருக்கு. இதை கேட்ட உடனே ஏரோது ராஜாவுக்கு நடுக்கம் பிடிச்சது. ஆமா, உடனே சாஸ்திரிகள் 3 பேரை அழைச்சி, நீங்க போய் பாருங்க, நீங்க போய் பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு எப்படி என்ன ஏதுன்னு கதையை பாருங்க, நானும் வரேன்னு சொன்னாரு. உடனே அந்த 3 சாஸ்திரிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? உடனே புறப்பட்டாங்க. 3 3 3 3 3 3 3 3 3 ராஜாக்கள் வந்தோமையா. 3 3 3 3 3 3 3 3 3 ஒட்டகத்தில் ஏதோ ராஜா
இப்படியாக அந்த காலத்தில் நடந்தேறி கொண்டிருந்தது. எந்த காலத்துன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே கடவுள் மனிதனாக பிறந்தார். கடவுள் பிறக்கல, கடவுளே மனிதனாக பிறந்தார். அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த நாளிலும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அப்போ அவர் போய் அந்த சாஸ்திரிகள் போய் என்ன செஞ்சாங்க, அவரை சந்திச்சாங்க, போனாங்க, எல்லா காரியத்தையும் பார்த்துட்டு கந்தவர்க்கம் வெள்ளை போனம் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துட்டு தேவ எச்சரிப்பை பெற்று ஏரோது ராஜாட்ட அறிவிக்காம வேற வழியே திரும்பி போயிட்டாங்க. எப்படி போனாங்க தெரியுமா? நட்சத்திரம் பாதை காட்ட போய் வந்தாங்க, நட்சத்திரம் பாதை காட்ட போய் வந்தாங்க. ஏரோது ராஜாவிடம் முன்னறிவு சொல்லாம போய் விட்டாங்க. வேற வழி திரும்பி போனாங்க, ஆமா திரும்பி போனாங்க. வேற வழி திரும்பி போனாங்க, வேற வழி திரும்பி போனாங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள் எவ்வளவு ஒரு தாழ்மையா, எவ்வளவு ஒரு எளிமையா இந்த பூமியில வந்து பிறந்தாரு பாத்தீங்களா? கிறிஸ்துவனுடைய பிறப்பு நமக்கு ஒரு செய்தியை சுட்டி காட்டுது. நம்மளும் அந்த தாழ்மையை தரித்து கொள்ளணும், அந்த மகிமையான அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா நமக்குள்ளேயும் அப்படிப்பட்டதான குணநலங்கள் இருக்கணும். அப்படிங்கிறத ஒரு முன் அறிவிக்கிறதுக்காகத்தான் இந்த கிறிஸ்து உலகத்தில் வந்து பிறந்தாரு. நம்முடைய உலகத்தில் இருக்கிறதான சகலவருடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு எவ்வளவு தாழ்மையா, எவ்வளவு ஏழ்மையா, எவ்வளவு ஒரு நல்ல ஒரு 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 அவருடைய பிறப்பு, அவர் ஒரு ஐஸ்வர்யவானா இருந்தும் அவருடைய பிறப்பு எவ்வளவு ஒரு எளிமையா இருந்துச்சு பார்த்தீங்களா? அதைத்தான் இந்த நாளிலும் நம்ம என்ன செய்யறோம், கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. எல்லாரும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. திருமணி குட்டிலே கோமகனும் குட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவமைந்தனா. இங்கு பங்கு முற்று பசுந்தொட்டியில் படுத்திருக்கின்றார், இங்கு பங்கு முற்று பசுந்தொட்டியில் படுத்திருக்கின்றார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சேர்ந்து படிங்க. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்த நன்னாளிலும் கூடி வந்த யாவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை கூறி தேவன் நமக்கு இந்த நாளை தந்ததற்காக நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இன்னும் நம்முடைய உள்ளங்களிலே ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து பிறக்க வேண்டும், கிறிஸ்து நமக்குள்ளாக வளர வேண்டும். நாளுக்கு நாள் அவர் எதையெல்லாம் தரித்து கொண்டாரோ அதையெல்லாம் நாம் தரித்து அவரை நாம் பிரதிபலிப்போம் என்று சொல்லி நன்றி கூடி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கிருபையும் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபித்து முடிக்கலாம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, தருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல கொண்டாட்ட ஆண்டவருடைய நிகழ்வுகளை எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அது மகிமுள்ள கரங்களிலே முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் இருக்கட்டும். கூடி வந்த ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கொண்டாட்டத்திலே பங்கு கொள்ள கர்த்தர் கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பெரிய காரியங்களை நீ செய்வதற்காக ஸ்தோத்திரம். உடைய திருநாமமே ஒன்றே மகிமைப்படட்டும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆளுகை செய்து வழி நடத்தும். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல ஜீவனுள்ள பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. God bless. God bless.